ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் தேசி தேவகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். இந்த நாளிலே நாம் இப்பொழுது வாசித்த வேத வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தில் யாரெல்லாம் இடம் பிடித்திருக்கிறார் என்பதை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாச பட்டியலில் ராகாப் வேசி அவர்கள் எப்படி இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். இப்பொழுது ராகாப் அவர்கள் சொன்ன ஆண்டவருடைய சாட்சியை நாம் இங்க பார்க்கிறோம். தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 2 நபர்களை யோசுவா அவர்கள் அனுப்புகிறார்கள். அனுப்பின 2 நபர்களுமே ராகாப் அவர்களுடைய வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்பது ராகாப் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட அவர்கள் சொல்லுகிறதான சாட்சியை நம்ம இங்கே பார்க்கலாம். என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சாட்சி கொடுக்கிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது சிவந்த சமுத்திரத்தையே வற்றி போக பண்ணி உங்களை வழிநடத்தினதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அது மட்டுமல்ல, எமோரியருடைய 2 ராஜாக்களுக்கு செய்த காரியத்தை கூட எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் கேள்விப்படும் பொழுது எங்களுடைய இருதயமும் எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அந்நிய ஸ்திரீயாகிய ராகாப் அவர்கள் சாட்சி கொடுக்கிறதை இந்த நாளிலே பார்க்கிறோம். ஆனால் மோசே அவர்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள் எப்படி என்று இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் பார்த்து விட்டு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் 2 நபர்கள் மாத்திரமே ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறார், அந்த ஜனங்களை நாம் பற்றி கொள்வோம், அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று 2 பேர் சொல்கிறார்கள். ஆனால் போய் வந்த மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, துர்ச்செய்தியை பரப்பினதாய் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திரும்பி நாம் எகிப்துக்கே மறுபடியும் போய்விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்ட யோசுவாவும் காலேபும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இப்படியா இருக்கிறீர்களே என்று கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கோத்திரத்தை ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அநேக அதிசயங்களை, அநேக அற்புதங்களை, அநேக அடையாளங்களை பார்த்த இஸ்ரவேலர்கள் அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளைகளை போல இருக்கிறோம் என்று பயப்படுறார்கள். ஆனால் இவர்கள் செய்த அந்நியர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அதிசயத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தைரியமே அற்று போயிடுச்சு என்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேலர்களோ நாம் மறுபடியுமா எங்க போயிடலாம்,
மறுபடியும் வந்த இடத்துக்கே நாம் எகிப்துக்கே போய்விடுவோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்நிய ஸ்திரீ ஆகிய ராகாப் அவர்கள், நான் உங்களை ஒளித்து வைத்து உங்களுக்கு அநேக காரியங்களை நான் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் இந்த தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த நாளிலே என்னையும் எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி எங்கள் தகப்பனையும் தாயும் எங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆணையை வாங்குகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளோ விசுவாசம்! கேள்விப்பட்டதினாலே அவர்கள் விசுவாசத்தில் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விசுவாச பட்டியலில் இடம் பிடித்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறிலே அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அவர்களை அந்த காரியத்திலிருந்து சல்மோனை அவர்களை யூதரில் ஒருவரை சல்மோன் அவர்களை திருமணம் செய்து இயேசுவின் வம்ச வழியில் அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். எதினால் என்பதை பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால் மாத்திரமே. விசுவாசத்தினாலே அவர்கள் கேள்விப்பட்டதை வைத்து கொண்டே அவர்கள் விசுவாசத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் அநேக அற்புதங்களை பார்த்தும் ஆண்டவர் எவ்வளோ அதிசயங்களின் நிமித்தமாய் அவர்களை ஒவ்வொரு வழிநடத்த, தூதர்கள் உண்ணுகிற சாப்பாடை அவர்கள் சாப்பிட்டாங்க, தண்ணீர் இல்லாத போது அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சது, இன்னும் அநேக அற்புதங்களை பார்த்தும் அவர்களுக்கு அந்த மனிதர்களை குறித்ததான ஒரு பயம் வந்து விட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லும் பொழுது 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் நன்றாக சொல்லுகிறது. பயப்படு காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த ஒரு விஷயத்திலும் பயம் நமக்கு தேவையில்லை. வேத வாக்கியங்களை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறபடியினால ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்தவித பயமும் இன்றி தைரியத்தோடு, ஏன்னா கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்து அந்நியர்கள் கலங்குகிறார்கள், ஆனால் நமக்கோ அவர்களை குறித்ததான சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்மளுக்கு பயம் வருகிறது. பயம் நமக்கு இனி வேண்டாம். ராகாப் அவர்கள் எவ்வளோ கேள்விப்பட்டது நிமித்தமாகவே அவர்கள் எவ்வளோ விசுவாசத்தோடு உங்கள் தேவன் தான் உயர வானத்திலும் கீழே பூமியில தேவனானவர் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் நம்மளோ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெற்றிருந்தோம், சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் பயம் அடைந்து சோர்ந்து போகிறோம். அந்த சோர்வு நமக்கு இல்லாதபடி நாம் இனி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழத்தக்கதாக நாம் இனி முயற்சி செய்வோமாக. வேத வாக்கியங்கள் தான் நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறபடியினால நாம் ராகாப்பை போல பாவ காரியங்களிலிருந்து விடுபட்டு சல்மோன் அவர்களை திருமணம் செய்து அநேக காரியங்கள் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இப்படியாய் நம்ம கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பயமுள்ள காரியங்கள் நம்மளுக்கு இல்லாதபடி நாம் தெளிந்த புத்தியவர்களாய் அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் கொடுத்தது நிமித்தமாய் நாம் இப்படியாய் தைரியமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர தேவன் கிருபை செய்வாராக. ஆமீன்.